ஹலோ ஸ்வீட்டர்ஸ், வெல்கம் டு ஹீம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் மெனு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கதம்ப சாம்பார். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு துவரம் பருப்பை 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்ருக்கேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாவை இது கூடவே வந்து கீரி போட்டுக்க போகிறேன். இதை வந்து ஒரு கடாயில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து குக்கர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடும் நம்ம சேர்த்துருக்கிற பருப்பெல்லாம். இப்போது இது கூடவே கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து வந்து நான் கொதிக்க விட போகிறேன். நான் சேர்த்துருக்கிற காய் வந்து ஒரு 4 காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் கதம்ப சாம்பார்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலவை சேர்ந்தது. ஸோ இன்னுமே நீங்கள் நிறையா வந்து காய்கள் சேர்த்துக்கிறலாம். முள்ளங்கி, நூக்கல், அவரைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கள் சேர்த்துக்கிறலாம். கதம்ப சாம்பார் மெயினாக பார்த்தீங்கன்னா விசேஷ வீடுகளில் வந்து கல்யாண வீட்டு சாம்பார்னு சொல்லலாம். கிராமங்களில் வந்து இந்த சாம்பார் ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மெயினாக வந்து குக்கரில் செய்யாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்திரங்களில் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறது. ஸோ இது எல்லா காயும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்க்குறதுனால இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப குவிக்காகவும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் வேகிறதுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா மலமலன்னு நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மீதி உள்ள இந்த மசாலா பொருட்கள்லாம் இப்போ சேர்த்துடலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் வந்து மிளகா பொடி வந்து மொத்தமாக அரைச்சிருந்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து பாதியாக கட் பண்ணால் போதும். ஸோ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக இருக்கிற சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து பருப்புமே வந்து 3/4வாசி வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஸ்மெல்லாம் போய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயாச்சு. கதம்ப சாம்பாரில் மெயினாக பார்த்தீங்கன்னா பருப்பு உங்களுக்கு முழுசாக வந்து மசிஞ்சிருக்காது, 3/4வாசி தான் மசிஞ்சிருக்கும். இதுதான் வந்து கதம்ப சாம்பாரோட இன்னொரு டெக்னிக்னுமே சொல்லலாம். ஸோ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொதுவாகவே வந்து குக்கரில் செய்ய மாட்டாங்க, பாத்திரத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காகவே வந்து இந்த சாம்பாரை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நார்மல் சாம்பாரை விட இந்த கதம்ப சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி சாம்பாரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த சாம்பாருக்கு ஏத்தாப்பில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் வெண்டைக்காய் மண்டி. இது வந்து செட்டிநாட்டில் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே 3 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். இதையும் வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ 1 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வர்ற மாதிரி ஊற்றிக்கோங்க, அந்த லெமன் தண்ணி மட்டும். இப்போது சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காவை வந்து இப்போது நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த கேப்பில் தண்ணியும் நல்லா கொதிச்சிடும். நம்ம வெண்டைக்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக இந்த வெண்டைக்காய் மண்டி செஞ்சிடலாம். செட்டிநாடில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இது கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவியிருக்கேன். அவ்வளோதான். இதோட சேர்த்து ஒரு நம்ம ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்துடலாம். ஸோ சீம்பால் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது.
சீம்பால் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மாடு வந்து கண்ணு போட்டு முதல் 3 நாள் கிடைக்கக்கூடிய பாலில் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு சீம்பால். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட் ரொம்பவே ஈஸி. பால் எப்படி நம்ம நார்மலாக காய்ச்சிரும் அதே மாதிரி அடுப்பில் பால் வச்சு காய்ச்சும் போது நம்ம இப்போ ஒரு பாலில் வந்து லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ சேர்த்தா எப்படி வந்து பால் திரண்டு வரும், அந்த மாதிரி சீம்பால் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமலே வந்து இந்த மாதிரி திரளாக வந்து ஆயிடும். ஸோ இதை வந்து சிம்மிலே வச்சு நீங்கள் காய்ச்சணும். ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சறதா இருந்தால் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சீம்பால் வந்து அடிப்பிடிக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் வந்து ஜாகரி சேர்த்துருக்கேன். நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஹெல்தி. ஸோ மாட்டோட முதல் 3 நாளில் கிடைக்கிறது இல்லையா, ஸோ பால் வந்து மாட்டோட பால் எவ்வளோ ஹெல்தியோ அதுக்கு ஈக்குவலாக டபுள் ஹெல்தி வந்து இந்த சீம்பால். ஸோ இந்த ஜாகரிலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கரையிற அளவுக்கு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நான் ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்ருக்கேன். நல்லா வத்தி வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு பால்கோவா மாதிரி வந்து திரண்டு நல்லா வந்து கெட்டியாக வரும். அது அளவுக்கு சீம்பாலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு சீம்பால் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ருங்க. ஏன்னா சீம்பால் வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. இப்போ நிறைய பேக்கெட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் சீம்பால் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான வெஜ் மெனு வந்து சாம்பார், அதோட ஒரு சூப்பரான காரசாரமான வெண்டைக்காய் மண்டி வித் ஒரு ஸ்வீட்டோடு நான் முடிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான சீம்பாலும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜ் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெய்ம்ஸ் ரொம்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோவை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, பபாய்.